மீண்டும் வரப்போகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த நாள் முழுவதும் தேவன் நம்மை எல்லா கிருபையினாலும் நிரப்பி வழி நடத்துவாராக. நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 36வது வசனம். எசேக்கியேல் 36:36. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அருமையான வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொன்னதான ஒரு அருமையான வார்த்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, அழகாக சொல்லுகிறார், நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் காயப்படுத்தி காயங்கட்டுகிறவர். நிச்சயமாக நம்மிடத்தில் உள்ள எல்லா குறைகளையும் நீக்கும்படியாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றை நீக்கி வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கிறார் என்று சொல்லும்படியான ஒரு பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும்படியாக அநேக நேரங்களில் தேவன் நம்மை காயப்படுத்தி காயம் கட்டுகிறவர். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, பாழானவைகளைப் போல உங்களுடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? நிர்மூலமானவைகளைப் போல உங்களுடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? தேவன் சொல்லுகிறார், நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகி நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். நிச்சயமாக எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, கர்த்தராகி ஆண்டவர் இதை சொன்னார், நிச்சயமாக செய்வார். அநேகர் உங்களை குறித்து சொல்லலாம், இரவும் பகலும் நீ தேவனை நேசிக்கிறாய், இரவும் பகலும் தேவனை தேடுகிறாய், ஆனாலும் உன் வாழ்க்கையில் ஏன் இந்த நிர்மூலமான நிலைமையில், ஏன் இந்த பாழான நிலைமைகள் என்று சொல்லி அநேகர் உங்களிடத்தில் கேட்கலாம். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நாள் வரும், அந்த நாளில் இந்த நிர்மூலமானவைகள் எல்லாம் கட்டப்படும், இந்த பாழான நிலமெல்லாம் பயிர் நிலமாகும். நிச்சயமாக இது நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, மற்றவர்களுக்கு பார்வைக்கு அநேக நேரங்களில் நாம் நிர்மூலமானவர்களைப் போல காணப்படலாம், பாழான பயிர் நிலம் போல காணப்படலாம். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, எதற்காக இந்த நிர்மூலமாக்குதல், எதற்காக இந்த பாழாக்குதல் என்று நாம் சொல்லி பார்த்தோமானால், எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள களிம்புகள், தேவையில்லாத களிம்புகள் சுத்த பொன்னாக நாம் விளங்க வேண்டும். அதையே தேவன் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கூட களிம்புகள் தேவையில்லை. சுத்த பொன்னாக, சுத்த பரிசுத்தமாக நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். நாம் சொல்ல வேண்டும், பரிசுத்த ஜாதியாகவே தேவன் நம்மை அழைத்தார், பரிசுத்தராகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஆனபடியினால் வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கிறார் என்கிறதான வாழ்க்கைக்கு நேராக நாம் வாழ வேண்டுமானால் இயேசுவை போல வாழ வேண்டும், இயேசு ஆகவே வாழ வேண்டும். அதான் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து உயிர்த்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம் என்று பவுலடிகளார் சொன்னது போல, எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நிச்சயமாக அவருக்கென்று நாம் பிழைத்திருக்கிறோம். அவருக்காகவே வாழ வேண்டுமானால் இந்த உலகத்திற்காக, உலகத்தின் பாசங்களுக்காக மரிக்க வேண்டும், உலகத்தின் ஆசைச்சைகளுக்காக நாம் மரிக்க வேண்டும். உலகம் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டதை போன்று காணப்பட வேண்டும். உலகத்திற்காக நாம் சிலுவையில் அறையப்பட்டவர்களைப் போல காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டுமானால் அநேக நிர்மூலமாக்குதல் நம்முடைய வாழ்க்கையில் தேவைப்படுகிறது, அநேக பாழாக்குதல் நம்முடைய வாழ்க்கையில் தேவைப்படுகிறது. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, உலகத்தில் எவ்வளோ இஷ்டம் போல வாழ்கிறவங்க எல்லாம் ரொம்ப நலமாய், ரொம்ப நல்ல நிலையில் இருக்கிறதை போல காணப்படலாம். அவர்களை குறித்து சாத்தானுக்கு எந்த கவலையும் இல்லை. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஆனால் யார் யார் இயேசுவை போல வாழ வேண்டும், இயேசுவை போல மாற வேண்டும், இயேசுவை சுமந்து கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசுவை போல
நடக்க விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்துதான் பிசாசானவன், சத்துருவாகிய சாத்தான் அவன் மிகவும் வேதனைப்படுவான். ஏனென்றால் ஒரு நாள் இந்த முகம் இயேசுவை பிரதிபலிக்கும், ஒரு நாள் இந்த சரீரம் இயேசுவை சரீரத்தை போலாகும். அந்த நாளில் இந்த முகத்தை பார்க்கும்போது ஓ இயேசு கடந்து செல்கிறார் என்று சொல்லி அவன் பார்க்கும்போது, எப்படி நம்முடைய இயேசு சிலுவையில் அவனுடைய தலையை நசுக்கினாரோ அந்த நிகழ்வுகளை அவன் நினைத்து நினைத்து அவன் வேதனைப்படுவான். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆம், அந்த நாளுக்கு அந்த நிலைக்கு நேராக நம்மை நடத்தும்படியாக தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் அநேக நேரங்களில் நம்மை நிர்மூலமாக்கி பாழாக்கி மறுபடியும் மறுபடியும் கட்டுகிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் கடந்து வரும்போது, இயேசுவை போல மாறும்போது, இயேசுவையே சார்ந்து வேற எதன் மேலையும் சார்ந்திராதபடிக்கும், எனக்கு அன்பான பிள்ளைகளே, உலகத்தின் ஜனங்கள் உலகத்தை சார்ந்து வாழ்வார்கள், அவருடைய வேலைகளை சார்ந்து வாழ்வார்கள், அவருடைய செல்வங்களை சார்ந்து வாழ்வார்கள். ஆனால் நமக்கு ஒரே ஒரு விசுவாசம், நமக்கு ஒரே ஒருவரை மாத்திரமே நாம் சார்ந்து வாழ முடியும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே சார்ந்து வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேற எந்த நம்பிக்கையும் நமக்கு இல்லை. இந்த உலகத்தின் வேலையின் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை, இந்த உலகத்தின் செல்வத்தின் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை, நம்முடைய சரீரத்தின் மீது கூட நமக்கு நம்பிக்கை இல்லை. நமக்கு நம்பிக்கை எல்லாம் என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார், என் இயேசு என்னை வழிநடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார், என் இயேசு என்னுடைய வாழ்வில் எல்லாவற்றுக்கும் போதுமானவர். அவர் இந்த வேலையை மாற்றினால் இன்னொரு வேலையும் அவரால் தட முடியும். எல்லா சூழ்நிலையிலும் இன்றைக்கு எனக்கு என்னென்ன காரியங்கள் தேவையோ அவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையில என் தேவனால் எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி விசுவாசித்து அவரையே பின்பற்றி என்னுடைய பலவீனத்திலும் என்னுடைய பலத்திலும் என்னுடைய பலவீனத்திலும் என்னுடைய எல்லா காரியத்திலும் என் இயேசு எனக்கு போதுமானவர் என்று சொல்லி அவரை மாத்திரமே நாம் சார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எதை குறித்தும் நமக்கு கவலை இல்லை. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நொறுக்குதல்கள் நம்முடைய வாழ்க்கையில் அவசியம், நிர்மூலமாக்குதல் வாழ்க்கையில் அவசியம். அப்படி காயப்படுத்தி காயம் கட்டும் போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்கள் வரும். மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் இயேசுவானவர் நம்மிடத்தில் வெளிப்பட முடியாது, இயேசுவாகவே நாம் வாழ முடியாது. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அந்த நிலைக்குள்ளாய் தேவன் நிச்சயமாய் நம்மை நடத்துவார். அதுதான் அழகாக தீர்க்கதரிசியானவர் சொல்லுகிறார், நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும், அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். அப்படி நம்முடைய தேவன் நம்மை நிர்மூலமாக இருந்த நம்மை கட்டும் போது, பாழாக கிடந்த நம்மை பயிர் நிலமாக மாற்றும் போது நம்மை சுற்றியுள்ள எல்லாரும் அதை காண்பார்கள். அந்த நாள் வெகு விரைவில் தூரமில்லை. நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமாய் ஜீவிக்க நினைக்கும் போது அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவன் தந்து நம்மை அவர் வழிநடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நிச்சயமாய் நம் அந்த நிலைக்குள்ளாய் தேவனே சார்ந்து வாழ்வோம். இந்த உலகத்தின் எந்த காரியத்திலும் நம்பிக்கை வைத்து விடாதீர்கள், எல்லாம் அழிந்து போகும். நிச்சயமாய் நம்முடைய தேவனுடைய வாழ்க்கையில் போதுமானவர், எல்லா சூழலிலும் அவர் நம்மை நடத்த போதுமானவர். அப்படினால் தைரியமாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம், தேவனுக்காகவே வாழ்வோம், தேவனை போல வாழ்வோம், இயேசுவை பிரதிபலிப்போம், இயேசுவாகவே வாழ்வோம். தேவன் நம்மை வழி நடத்துவாராக. ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாளை எங்களுடைய வாழ்க்கையில் கூட்டி சேர்த்திரே உமக்கு ஸ்தோத்திரம். நீ சொன்ன வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. என்றவரே, என் தேவன் எங்களை நடத்துகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்தில் தருகிறோம்ப்பா. ஆண்டவரே, அநேக நேரங்கள் பிள்ளைகள் வேதனைப்படுகிறார்கள் அப்பா. ஏன் இந்த நொறுக்குதல்கள், ஏன் இந்த நிர்மூலமாக்குதல்கள் என்று சொல்லி ஆண்டவரை சொல்லி சொல்லி அவர்கள் வேதனைப்படும் போதெல்லாம் ஆண்டவரே, என் தேவனவர்களை தேற்றுவீரப்பா, தேவனவர்களை வழி நடத்துவீரப்பா. ஆண்டவரே, ஒரு நாள் ஆண்டவரே எல்லா கழிவுகளும் நீங்கி சுத்த பொன்னாக பிரதிபலிக்கும் போது, ஓ வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கிறார் என்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தினால் ஆண்டவரே நாங்கள் திருப்தியாவோம்ப்பா. அன்றைக்கு சுற்றிலும் உள்ளவர்கள் எல்லாம் பார்த்து, ஓ நீ தேவரை தேடினதற்கு ஒரு பிரயோஜனம் உண்டு, தேவன் உன்னை நடத்தினார் என்று சொல்லி எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படைவார்கள். அந்த நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம்ப்பா. எங்களை முழுவதுமாய் பொறுப்படுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்துங்க, வேதனைகளை மாற்றுங்க, கஷ்டங்களை மாற்றுங்க, கடன் பிரச்சனைகளை மாற்றுங்க, பாரங்களை மாற்றுங்க, நோய்களை குணமாக்குங்க, புதிய வாழ்க்கையை கட்டளையிடுங்கப்பா. மரண படுக்கைகளை மாற்றி போடுங்க, தற்கொலை எண்ணங்களை மாற்றி போடுங்க. சமூகத்தில் எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்.
என்ப இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.